السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையை பேணுவோம். இறைவன் நம் மீது கட்டாயமாக்கி இருக்கிற அமல்களில் மிக மிக முக்கியமான அமல் என்றால் தொழுகை என்ற அமல் தான். இந்த தொழுகை என்ற அமலில் நாம் அனைவரும் சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை சுயபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த நேரம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவ்வளு மயுஹாஸபு பிஹி அபத ஸலாத்துஹு, ஒரு அடியான் முதலில் விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றி தான். அப்படி என்றால் இந்த செய்தி இந்த தொழுகை எந்த அளவு முக்கியம் வாய்ந்தது என்று தெரிகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதல் கேள்வியை தொழிலை பெற்று அந்த முதல் கேள்விக்கு நாம் அனைவரும் தயாரிக்கிறோமா? இன்றைய குமளியில் அதிகமான மக்கள் பெயரால் தான் முஸ்லிம் வாழ்கிறார்கள். எந்த அளவு என்றால் அவரிடம் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தர்மம் இல்லை, இஸ்லாம் சொன்ன எந்த செயலுமே அவரிடம் இல்லை. இது மறுமையை எவ்வளவு பெரிய கைசம் என்று சிந்தித்து பாருங்கள். இது போன்று நம்முடைய வாழ்க்கையை விடக்கூடாது. தொழுகை விடுவதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதியில்லை. நமக்கெல்லாம் முன்மாதிரிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை என்ற அமலில் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள். இரவு முழுக்க நின்று அல்லாஹ்வுக்காக தொழுதார்கள். அதனால் கால் பாதங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் மரணத்திற்கு ஒரு சில நாட்கள் முன்பாக ரசூலுல்லாஹ்வால நடக்க முடியவில்லை. அப்படி இருந்தாலும் தொழுகை விடாமல் நிலைநாட்டினார்கள். இது போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகை பேணி வாழண்டும். இறைவன் தொழுகையை தான் வெற்றி ஏற்றுகிறான். எனவே இனிவரக்கூடிய காலத்தில் நாம் அனைவரும் தொழுகை சீர்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் அதற்கு நல்ல புரிவான என பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிதோன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.